நான் வணக்கண்ணா. என்ன நான் தண்ணி கேன் போட்டதுக்கு கொஞ்சம் பணம் வரணும், கிடைக்குங்களாண்ணா? சரி, கடையில் சொல்லிடுறேன், சாயங்காலம் போய் காசு வாங்கிக்கோ. என்ன? சரிண்ணா. என்ன சார், எதுக்கு சிரிக்கிறீங்க? பின் என்னங்க, அவன் நம்ம சொந்தக்கார பையன்தான். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தா மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மசாலா கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னு ஆட்டிட்டு போனான். கடைசியில் எல்லா பணம் போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு. இப்போ வாட்டர் கேன் போட்டிருக்கிற. எவன் சொன்னபடி கேட்கறா? சார், உங்க கடைக்கு எதிரில் ஒரு சேட்டு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காருல? ஆமா, எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறான். அவரு கடை ஆரம்பிச்சு 1 வருஷத்துல ஹெவி லாஸ். அவர் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த பணத்தை அவர் கையில கொடுத்து, நீ வட்டியெல்லாம் கொடுக்க வேணாம், இதை போட்டு உன் தொழிலை டெவலப் பண்ணு, நீ சம்பாரிச்சு அந்த பணத்தை போட்டு எங்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் தொழில போட்டு டெவலப் பண்ணாரு, இன்னைக்கு நல்லா சக்சஸ் பண்ணிட்டாரு. அவங்க ஆளுங்க அப்படி இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வளர்ந்தான்னா வயிறு எறிகிறோம், அதே அவன் கீழே விழுந்தானா கை தட்டி சிரிக்கிறான். இங்க பாருங்க, ஒற்றுமையா இல்லாத எந்த இனமும் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை.